வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பேக்கரி டேஸ்ட்லேயே தேங்காய் பன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்லாம் பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன் பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதில் அரை கப் அளவு காய்ச்சின வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறவும் கூடாது, வெது வெதுப்பாக சேர்த்துக்கணும். இதை இப்போ நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான பாலாக இருந்துச்சுன்னா தான் அந்த ஈஸ்ட்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு இது நல்லா அதிகமாகி வந்திருக்கு பாருங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். இப்போ நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம மைதா மாவில் பண்ணோம் அப்படின்னா தான் பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது. சேர்க்காமே இது நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லா இடமும் நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படி மூடி போட்டு விட்டுறணும். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு மாவு டபுளாகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம மேலே நெய் சேர்த்ததுனால அது ட்ரை ஆகாமல் அதே சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பன்னில் வைக்கிறதுக்காக அந்த தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட டூட்டி ஃப்ரூட்டி எல்லோ கலர், டூட்டி ஃப்ரூட்டி ரெட் கலர், அப்புறமா ஒரு 7-8 செரி பழம் எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட வேறு நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம முழுசாக சேர்க்கக்கூடாது, பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். இதை நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம்.
தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு பகுதி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு வந்து ரெண்டாக பிரித்தாச்சு. இப்போ இதில் அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வந்து உருட்டக்கூடாது, ஓரளவு வண்ணமாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக எடுத்துக்கணும். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஓரங்கள்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் விரித்து வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இன்னொரு மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அந்த மாவையும் உருட்டியாச்சு. அதையும் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கை வச்சு அழுத்தி விட்டுக்கணும். பாருங்க, நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது வெந்து வரும்போது ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த தட்டை நாம் உள்ளே வச்சிடலாம். வைக்கும்போது அந்த பேனில் வந்து ஒட்டாத மாதிரி நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த ஏர் வந்து வெளியே போகாத அளவுக்கு மூடிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், தேங்காய் பன் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது இப்போ ஆறட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக நம்ம பேக்கரியிலலாம் வாங்குற மாதிரியே ஓவன்லாம் இல்லாமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக தேங்காய் பன் வந்து செஞ்சிட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.